டெல் கம்ப்யூட்டரில் பவர் சப்ளையை எவ்வாறு மாற்றுவதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெல் கம்ப்யூட்டர் optiplex 780. பிசியை நாங்கள் ஓப்பன் செய்வதற்கு முதல்ல பவர் சப்ளையை வழங்கி ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். அதற்காக நான் பவர் கேபிளை முதல்ல பவர் சப்ளையில் இணைக்கிறேன். இணைச்சிட்டு பவர் ஆன் பண்ணி ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் வேலை செய்யலை, எல்இடி லைட் வேலை செய்யலை. நான் பவர் கேபிளை அகற்றிட்டு கவரை ஓப்பன் செய்து பரிசோதிப்போம். ரெண்டை கைப்பிடியை இதே போல் ப்ரெஸ் பண்ணி இழுக்கும்போது கவரை வந்து நாங்கள் ஓப்பன் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிசியின் இன்சைட் வியூ. இப்போ மறுபடியும் நாங்கள் பவர் கேபிளை இணைச்சி ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். ப்ரொசஸர் ஃபேன் எக்ஸஸ் ஃபேன் வேலை செய்யுதான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் ஒன்றும் வேலை செய்யலை. பவர் பட்டனையும் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். வேலை செய்யலை. பவர் கேபிளை அகற்றிட்டு பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சப்ளையில் 3 ஸ்க்ரூ வச்சு பவர் சப்ளையை வந்து கேபினோடு இணைச்சிருப்பினோம். அந்த 3 ஸ்க்ரூவையும் நாங்கள் இதே போல் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ கேபினோடு இணைக்கப்பட்ட 3 ஸ்க்ரூவை நாங்கள் அகற்றியாச்சுது. இப்போ ஹார்ட் டிஸ்கை முதல்ல நாங்கள் பவர் கேபிளோடு இணைக்கப்பட்ட வயர்லேருந்து அகற்றி பிரித்தெடுப்போம். நீங்கள் பார்க்குறது வந்து ஹார்ட் டிஸ்க். மதர் போர்டோடு இணைக்கப்பட்ட வயரை நாங்கள் அகற்றுவோம். இது வந்து 24 பின் பவர் கேபிள். இதில் பார்த்திங்கன்னா மதர் போர்டோட இது இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கிளிப்பை நாங்கள் முதல்ல அகற்றி எடுப்போம். கேபினில் பார்த்திங்கன்னு சொன்னால் வயரை லாக் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு வந்து சிறிய லாக்குகள் இருக்குது. அந்த லாக்கின் வழியாக வயரை வந்து லாக் பண்ணி எடுத்திருப்பினோம். அதன் வழியாக நாங்கள் பவர் சப்ளையில் வருகின்ற கேபிளை வந்து அகற்றி எடுப்போம். பவர் சப்ளையிலிருந்து மதர் போர்ட்டோடு இணைக்கப்பட்ட எல்லா கேபிளையும் நாங்கள் அகற்றிட்டோம். இப்போ கிளிப் வழியாக கேபிளை வந்து பிரித்தெடுப்போம். பிள்ளைகிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய கிளிப் ஒன்று இருக்குது. அந்த கிளிப்பை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் பவர் சப்ளையை நாங்கள் வெளியே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்க்குறது வந்து டெல் கம்ப்யூட்டரோட ஒரிஜினல் பவர் சப்ளை. இப்போ இது வந்து பவர் சப்ளையில் வந்து ஃபால்ட் இருக்குது, வேலை செய்யலை. இதே போல் நாங்கள் இன்னொரு பவர் சப்ளையை வந்து எவ்வாறு மாற்றுவதுன்னு சொல்லி பார்ப்போம். பவர் சப்ளையை மாற்றுவதற்கு முதல்ல பவர் சப்ளை இரண்டும் ஒரே அளவுடையதா என்று சொல்லி பரிசோதிக்க வேண்டும். அளவுகள்
பரிசோதிப்பது மட்டுமில்லாமல் வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்ட், அவுட்புட் வோல்ட் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று சொல்லி பரிசோதித்து பார்க்க வேண்டும். கிளிப்புகள் ஒரே டிசைனா என்று சொல்லி பரிசோதித்து பார்க்க வேண்டும். கிளிப்புகள் வித்தியாசம் என்று சொன்னால் அதனுடன் பொருந்தாது. அதனால் எல்லாவற்றையும் முறை பரிசோதித்து விட்டு புதிய பவர் சப்ளையை எவ்வாறு பிசியுடன் இணைப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதே போல் நாங்கள் புதிய பவர் சப்ளையை பிசியுடன் இணைப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக் இருக்குது, அந்த லொக்கில் பொருந்திட்டான்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். லொக்கில் பொருந்திருந்துன்னு சொன்னால் அந்த இடத்துலையே பவர் சப்ளை நிற்கும். இப்போ பவர் சப்ளைன்ற 3 ஸ்க்ரூவையும் நாங்கள் இதே போல் டைட் பண்ணி கொள்ளுவோம். கபினோடு நாங்கள் பவர் சப்ளையை ஸ்க்ரூ வைத்து இணைச்சாச்சுது. இப்போ பவர் சப்ளைன்ற கேபிளை நாங்கள் எவ்வாறு மதர் போர்ட்டோடு இணைப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்கிற சென்சரை நாங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். கபினில் இருக்கிற கிளிப் வழியாக நாங்கள் பவர் சப்ளைன்ற கேபிள்களை லாக் செய்து இதே போல் எடுத்துக்கொள்வோம். பவர் சப்ளைன்ற கேபிளை நாங்கள் மதர் போர்ட்டோட அந்தந்த இடத்துக்குரிய கிளிப்புகளோடு நாங்கள் இதே போல் இணைத்து கொள்ளுவோம். டுவெண்ட்டி பின் பவர் கேபிளை நாங்கள் மதர் போர்ட்டோடு இணைச்சாச்சுது. இப்போ சிடி டிரைவில் நாங்கள் பவர் சப்ளைன்ற கேபிளையும் டேட்டா கேபிளையும் இதே போல் இணைப்போம். அதே போல் நாங்கள் கார்ட் டிஸ்கிலையும் கார்ட் டிஸ்க்குரிய பவர் கேபிளையும் டேட்டா கேபிளையும் இதே போல் இணைத்து கொள்ளுவோம். கேபிளை நாங்கள் கார்ட் டிரைவோட இணைச்சிட்டோம். ஹார்ட் டிரைவை அதற்குரிய பகுதியில் இதே போல் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கேபினோட நாங்கள் பவர் சப்ளை இணைச்சி மதர் போர்ட்டோட அதற்குரிய கேபிள் எல்லாத்தையும் நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போ பவர் கேபிளை பவர் சப்ளையோட இணைச்சி நாங்கள் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பவரை வழங்கினோன்னு பாருங்கள், ப்ரெஷர் ஃபேன் வேலை செய்யுது, பவர் ஓகே. பவர் பட்டன் மூலம் நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். அதுக்காக நாங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யுது. இப்போ கேபினை க்ளோஸ் பண்ணிவிட்டு
நாங்கள் மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். அதற்காக நாங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் பட்டன்ட எல்இடி லைட் வேலை செய்யுது, இண்டிகேட்டர் எல்லாம் வேலை செய்யுது. இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பவர் சப்ளையை பிசிக்கு மாற்றி பயன்பெறுங்கள். பவர் ஓகேன்னு சொன்னால் இதே போல் க்ரீன் கலர் எல்இடி லைட் தொடர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கும்.